Hello everyone. Running start பண்ண கொஞ்ச நேரத்துல நீங்க டயர்ட் ஆயிட்டீங்களா? சீக்கிரமாவே மூச்சு வாங்குதா? இதுக்கு மேல நம்மளால ஓடவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அடிவயித்துல ஒரு வலி, செஸ்ட் பெயின், த்ரோட் பெயின் இந்த மாதிரிலாம் வருதா? அப்படின்னா நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இது வந்து பிரீத்திங் டெக்னிக்ஸ்ல நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான். இந்த மிஸ்டேக்ஸை எப்படி கரெக்ட் பண்ணி கரெக்டான முறையில் எப்படி கம்ஃபர்டபுளா ரன் பண்றது அப்படிங்கிற டிப்ஸை தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரன்னிங் பண்ண ஆரம்பிச்ச உடனே எதனால நமக்கு வந்து இப்படி அதிகமாக மூச்சு வாங்குது அப்படிங்கிற பேசிக்கலான சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். நம்ம ரன்னிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா மசில்ஸுமே வந்து அதில் எங்கேஜ் ஆகும். ஸோ இந்த மசில்ஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மசில்ஸ்க்குலாம் வந்து நிறைய ஆக்சிஜன் தேவை. இந்த ஆக்சிஜனை சப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அது வேகமாக பம்ப் பண்ணால் தான் வந்து நம்ம பிளட் ஆக்சிஜனோட எல்லா மசில்ஸ்க்கும் போய் அந்த மசில்ஸ் இயங்குறதுக்கான ஆக்சிஜன் அதனால் சப்ளை பண்ண முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளுடைய ஹார்ட் ரேட் வந்து ஒரு 60-70 பீட்ஸ் பர் மினிட் இருக்குது அப்படின்னா நம்ம ரன்னிங் பண்ணும்போது ஒரு 170-180 அந்த ரேஞ்சு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நார்மல் டயத்தை விட ஒரு 2.5 டைம்ஸ் நம்மளுடைய ஹார்ட் அதிகப்படியாக ஒர்க் பண்ணும்போது நம்ம பிளட்டில் வந்து நிறைய ஆக்சிஜன் மிக்ஸ் ஆகும். அப்படி நிறைய ஆக்சிஜன் நம்ம உடம்புக்கு தேவைப்படும் போது அந்த ஆக்சிஜனை சப்ளை பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீத்திங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ப்ரீத்திங் ஜாஸ்தியாகிற காரணத்தினால தான் நம்ம சீக்கிரமாகவே வந்து நிறையா மூச்சு வாங்கி நம்ம சீக்கிரமாக எக்ஸாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடுறோம். இதை சரி பண்ணுறதுக்கு சிம்பிளான சில ப்ரீத்திங் டெக்னிக்ஸை நான் சொல்லித்தரேன். இந்த டெக்னிக்ஸை நீங்கள் ரன்னிங் பண்ணும்போதே ஃபாலோ பண்ணலாம். அந்த டெக்னிக்ஸ் என்னென்ன, அது எப்படி ஈஸியாக உங்களுடைய ரன்னில் இன்கார்பரேட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம ரன்னிங் பண்ணும்போது நம்மளுடைய ப்ரீத்திங் ரிதம் வந்து நம்ம ப்ராப்பராக செட் பண்ணணும். ப்ரீத்திங் ரிதம் எப்படி செட் பண்ணுறதுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நம்மளுடைய ஸ்டெப்ஸும் நம்மளுடைய ப்ரீத்திங் வந்து ஒரு சிங்க்ரனைஸ்டாக இருந்துச்சுன்னு வைங்களேன், நமக்கு வந்து ப்ரீத்திங்கில் எப்போவுமே வந்து ஒரு டயர்ட்னஸே வராது. இதை வந்து 2:2 ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 ஸ்டெப் வைக்கும்போது நீங்கள் வந்து இன்ஹேல் பண்ணணும், அடுத்து 2 ஸ்டெப் வைக்கும்போது நீங்கள் எக்ஸேல் பண்ணணும். ஸோ ஒரு லெஃப்ட் ஒரு ரைட் இந்த 2 ஸ்டெப் வைக்கும்போது நீங்கள் இன்ஹேல் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அடுத்த லெஃப்ட் ரைட்டுக்கு நீங்கள் வந்து எக்ஸேல் பண்ணணும். ஸோ ப்ரீத்திங் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து கண்டினியூஸாக ஒரே ப்ரீத்தை எடுக்காமல் நம்மளுடைய கால் மூமெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி 2 இன்ஹேல் 2 எக்ஸேல் இந்த மாதிரி நம்மளுடைய ஃபுட் மூமெண்ட்ஸோட நம்மளுடைய ப்ரீத்திங்கை நம்ம சிங்க்ரனைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்மளால் கரெக்டாக சிங்க்ரனைஸ் பண்ணி ப்ரீத்திங் வந்து பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து இந்த ப்ரீத்திங்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக வந்து மூச்சு வாங்குறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்படி நம்ம சிங்க்ரனைஸ் ப்ரீத்திங் பண்ணும்போது வராது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீத்திங் பண்ணும்போது நம்ம டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது என்னடா டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னா நினைக்க வேணாம். நார்மலாக நம்ம ப்ரீத்திங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செஸ்ட் வந்து மேலேயும் கீழே எக்ஸ்பேண்ட் ஆகும். இது வந்து செஸ்ட் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு முறையில் நம்ம ப்ரீத்திங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வயிறு வந்து முன்னையும் பின்னையும் போயிட்டு வரும். இதுதான் வந்து டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங். ஏன்னா நம்மளுடைய லங்ஸ் இருக்குது பாருங்கள், நம்மளுடைய லங்ஸ் வந்து நம்மளுடைய ஷோல்டரில் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட நம்மளுடைய இடுப்பு வரைக்கும் வந்து நம்மளுடைய லங்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நம்ம செஸ்ட் ப்ரீத்திங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஷாலோ ப்ரீத்திங் சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுடைய செஸ்ட் மட்டும் மேலேங்களையும் போயிட்டு வரும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய இந்த செஸ்ட் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் உள்ள லங்ஸ் அதாவது இந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும்தான் வந்து அங்கே எக்ஸ்பாண்ட் ஆகி கான்ட்ராஸ்ட் ஆகுமே தவிர நம்மளுடைய ஃபுல் லங்ஸுமே வந்து அந்த இடத்துல யூஸ் ஆகாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு ஆக்சிஜனை நம்ம லங்ஸால் வந்து கிரகிக்க முடியாது. ஸோ நம்ம ப்ரீத்திங் பண்ணும்போது என்ன சொல்லுவேன்னா நம்ம வயிற்றுலையும் நம்ம செஸ்ட்லேயும் வந்து நீங்கள் இப்படி கை வச்சுக்கோங்க. கை வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரீத்திங் பண்ணும்போது உங்களுடைய செஸ்ட்டு மேலே போகுதா அல்லது உங்களுடைய வயிறு மேலே கீழே போயிட்டு வருதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களுடைய செஸ்ட்டு மேலே போயிட்டு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செஸ்ட் ப்ரீத்திங் பண்ணுறீங்க, அதாவது ஷாலோ ப்ரீத்திங் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ப்ரீத் பண்ணும்போதும் உங்களுடைய வயிறு வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வருதா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வயிறு மேலேயும் போயிட்டு வரும்போது தான் நம்ம சொன்ன மாதிரி நம்மளுடைய லங்ஸோட ஃபுல் கெப்பாசிட்டியுமே வந்து நம்ம யூஸ் பண்ணி ப்ரீத் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒவ்வொரு ப்ரீத்லையும் எவ்வளோ ஆக்சிஜன் எடுக்கிறோமோ அந்த ஆக்சிஜனோட குவான்டிட்டி வந்து ஜாஸ்தி ஆகும். ஏன்னா நம்மளுடைய லங்ஸோட ஃபுல் கெப்பாசிட்டியுமே வந்து நம்ம டயஃப்ரம் ப்ரீத்திங் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். அதனால எப்போவுமே ப்ரீத்திங் பண்ணும்போது செஸ்ட்டில் ஷாலோ ப்ரீத் பண்ணாமல் டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் நம்மளுடைய அப்டமன் அதாவது நம்ம வயிறு வந்து மேலே எங்கேயும் போயிட்டு வருதா அப்படிங்கிறத எப்போவுமே நீங்கள் என்ஷூர் பண்ணிங்க. அதுவும் குறிப்பாக ரன்னிங் பண்ணும்போது நம்மளுடைய வயிறு மூலியமாக நம்ம ப்ரீத்திங் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி மூச்சு அடைக்கிற பிரச்சனைகள் வந்து நமக்கு வரவே வராது. மூணாவது, நம்ம எந்த உறுப்பை வச்சு ப்ரீத் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இயற்கையிலே இறைவன் நமக்கு கொடுத்தது ப்ரீத்திங்க்குனே உள்ள உறுப்பு வந்து நம்மளுடைய மூக்கு தான். ஸோ மேக்ஸிமமாக நம்ம ரன்னிங் பண்ணும்போது நேசல் ப்ரீத்திங் அதாவது நம்மளுடைய மூக்கு மூலியமாக ப்ரீத் பண்ணோம் அப்படின்னா அதனால நமக்கு பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம ரன்னிங் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இலக்கிதே நம்ம வந்து நிறையா வந்து காற்று தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்துக்கிட்டு நம்ம வாய் மூலியமாக ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படி ப்ரீத் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வாயிலிருந்து காற்று உள்ளே போகும்போது அது வந்து அதிகப்படியான காற்று உள்ளே போகும்.
ஆனால் அப்படி போகும்போது அந்த காற்றுல வந்து ட்ரைனஸ் நிறையா இருக்கும். ஏன்னா நம்ம மூக்கில் வந்து மியூக்கஸ் இருக்கும். அந்த மியூக்கஸ் வந்து நம்ம இன்ஹேல் பண்ணக்கூடிய காற்றை வந்து அது வந்து லைட்டாக வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணி நம்ம உடம்புக்கு வந்து அது கரெக்டான டெம்பரேச்சர்லையும் கரெக்டான அளவுக்கு ஹியூமிடிட்டியோடையும் உடம்புக்குள்ளே போகும். ஸோ நம்ம உடம்புக்கு வந்து ட்ரைனஸ் வராது. அப்படி இல்லாமல் நம்ம வாய் வழியாக மூச்சு விடும்போது பார்த்திங்கன்னா அந்த மியூக்கஸ் எல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாகவே நம்ம காற்றை வந்து உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்து நமக்கு த்ரோட் பெயின், சீக்கிரமாகவே ட்ரைனஸ் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் காரணமே வந்து நம்ம வாய் மூலியமாக ப்ரீத் பண்ணுறது தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வாய்களை க்ளோஸ் பண்ணிவிட்டு மூக்கு வழியாக ப்ரீத் பண்ணுறதை ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க. இப்போது நம்மளுடைய ப்ரீத்திங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ரெண்டு சிம்பிளான எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். இதை வந்து நம்ம ப்ரீ ரன் அண்ட் போஸ்ட் ரன் 2 டைம்லேயுமே வந்து நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ ப்ரீ ரன் பண்ணும்போது, அதாவது ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுங்கள். அதாவது 4 கவுண்ட்ஸ், அதாவது 4 செகண்டுக்கு வந்து நம்ம வந்து இன்ஹேல் பண்ணணும், 2 செகண்ட் வந்து அதை ஹோல்ட் பண்ணணும், அதே மாதிரி 6 செகண்ட் வந்து நம்ம எக்ஸேல் பண்ணணும். ஸோ நம்ம இன்ஹேல் பண்ணுறது நம்ம மூக்கு வழியாகவும், நம்ம காற்றை ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸேல் பண்ணுற அந்த 6 செகண்ட் வந்து நம்மளுடைய வாய் வழியாகவும் நம்ம மூச்சு விடணும். ஸோ ஓவராலாக ஒரு ப்ரீத்திங் சைக்கிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா 12 செகண்ட் எடுத்துக்கும். ஸோ ஒரு நிமிஷத்தில் வந்து நம்ம ஒரு 5 ப்ரீத்திங் சைக்கிள் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 4 ப்ரீத்திங் சைக்கிள் அந்த அளவு கூட கொண்டு போகலாம். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ரீத் பண்ணுறேன், என்னுடைய செஸ்ட்டை எக்ஸ்பாண்ட் பண்ணி பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணக்கூடாது, தப்பு. நம்ம ப்ரீத்திங் பண்ணும்போது நம்மளுடைய வயிறு தான் எக்ஸ்பாண்ட் ஆகணும், செஸ்ட்டில் வந்து எந்த மூவ்மெண்ட்டுமே இருக்கக்கூடாது. அதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ 4 கவுண்ட்டுக்கு வந்து நம்ம இன்ஹேல் பண்ணணும், 2 கவுண்ட்டுக்கு வந்து ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணணும், 6 கவுண்ட்டுக்கு வந்து நம்ம மூச்சு வந்து வெளியே விடணும். இப்போ வந்து கரெக்டாக வயிறு என்கேஜ் பண்ணி இந்த ப்ரீத்திங் டெக்னிக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் ரன்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 மினிட் வந்து ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பு வந்து இந்த ப்ரீத்திங் ரிதம்க்கு வந்து சிங்க் ஆயிரும். ஸோ நம்ம ரன்னிங் பண்ணும்போது அந்த 2 ஸ்டெப் ப்ரீத்திங் சொன்னேன் பார்த்தீங்களா, 2:2, 2 ஸ்டெப் இன்ஹேல் அண்ட் 2 ஸ்டெப் எக்ஸேல், அந்த மாதிரி ப்ரீத்திங் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக் வந்து நீங்கள் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ரன்னிங் பண்ணும்போது நம்ம வந்து ஈஸியாக ப்ரீத்திங் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ரன்னிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாஸ்தியாக வந்து இளைக்கும். அதனால் ரன்னிங் முடிச்ச உடனே நம்ம உட்காந்துட்டு அப்படியே வாய் வழியாக மூச்சு விட்டுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி பண்ணாமல் ரன்னிங் முடிச்சதுக்கப்புறம் 3 and 5 இந்த கவுண்ட்ஸில் வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரீத்திங் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது 3 செகண்ட்ஸ் வந்து இன்ஹேல் பண்ணணும், 5 செகண்ட்ஸ் வந்து எக்ஸேல் பண்ணணும். ஸோ இன்ஹேல் பண்ணுறது நம்ம மூக்கு வழியாக இன்ஹேல் பண்ண போகிறோம், எக்ஸேல் பண்ணுறது நம்மளுடைய வாய் வழியாக எக்ஸேல் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறதே ஒரு சிம்பிளான டெக்னிக் மூலிமா சொல்லித்தரேன். இதுலேயும் ரொம்ப முக்கியமானது, நம்ம வந்து டீப் ப்ரீத்திங் பண்ணணும். அதனால் செஸ்ட் மூலிமா ப்ரீத் பண்ணாமல் நம்மளுடைய ஃபுல் டயஃப்ரம் எங்கேஜ் ஆகிற மாதிரி நம்மளுடைய வயிற்று மசில்ஸ் வந்து அதில் கரெக்டாக எங்கேஜ் ஆகுதா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரன்னிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் 3 செகண்ட் இன்ஹேல் அண்ட் 5 செகண்ட் எக்ஸேல் இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரன்னிங்லேருந்து வரக்கூடிய டயர்ட்னஸ்லேருந்து நம்ம சீக்கிரமாகவே விடுபட்டுறலாம். அடுத்து ரன்னிங் பண்ணும்போது ப்ரீத்திங் இஷ்யூஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கான 5 ப்ராக்டிக்கலான டிப்ஸை வந்து நம்ம ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு, எப்போவுமே வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய மசில்ஸ் வந்து அந்தளவுக்கு வார்ம் அப் ஆயிருக்காது. ஸோ அந்த மசிலை வார்ம் அப் பண்ணுறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு நிறைய ஆக்சிஜன் தேவைப்படும். ஸோ அதிகப்படியான நம்ம வந்து ப்ரீத்திங் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அதனாலே வந்து நம்ம சீக்கிரமாக டயர்டு வரும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி கிராஜுவலாக நம்மளுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பாடி, நம்மளுடைய ப்ரீத் ரிதம் எல்லாமே நம்மளுடைய ரன்னிங்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டெபிலைஸ் ஆகும். அதனால் எப்போவுமே ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, ஓடும்போது உங்களுடைய ஷோல்டர்ஸ் வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. நமக்கே தெரியாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னிங் பண்ணும்போது நம்மளுடைய ஷோல்டர்ஸ் வந்து இப்படி சுருக்க ஆரம்பிச்சிருவோம். இப்படி சுருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லங்ஸுக்கு வந்து இது ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ப்ரெஷரை கொடுக்கும். ஸோ நம்மளோட லங்ஸ் வந்து ஃபுல் கெப்பாசிட்டியால் அதனால் எக்ஸ்பேண்ட் ஆக முடியாது. அதனாலே வந்து நமக்கு ஷார்ட் ப்ரீத்திங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஷோல்டர் வந்து இப்படி ஷ்ரிங்க் ஆகாமல் எந்த அளவுக்கு நம்ம ஷோல்டர்ஸ் ரிலாக்ஸாக இருக்கோ அந்தளவுக்கு நம்மளுடைய லங்ஸ் வந்து ஃப்ரீயாக எக்ஸ்பேண்ட் பண்ணி கான்ட்ராஸ்ட் பண்ண முடியும். ஸோ நமக்கு இப்படி பண்ணும்போது ப்ரீத்திங் இஷ்யூஸ் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு ஷோல்டர்ஸை ரிலாக்ஸாக வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம வாய் வழியாக மூச்சு விட்டோம் அப்படின்னா நம்ம தொண்டையில் வந்து ட்ரைனஸ் வந்து சீக்கிரமே வர ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்ஹேல் பண்ணுறதை உங்கள் மூக்கு வழியாக இன்ஹேல் பண்ணுங்கள், மூக்கு வழியாகவே எக்ஸேல் பண்ணுங்கள். பட் உங்களுடைய ஸ்பீடு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, நீங்கள் ஒரு லாங் டிஸ்டன்ஸ்க்கு ரன் பண்ணுறீங்க அப்படின்னா மூக்கு வழியாக இன்ஹேல் பண்ணி வாய் வழியாக எக்ஸேல் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறது மூலிமா நமக்கு த்ரோட்டில் பெயின் வர்றது அல்லது ரன்னிங்கில் வந்து த்ரோட் ட்ரைனஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரதை நம்ம அவாய்ட் பண்ணலாம்.
4வது, நீங்கள் ரன்னிங் போகும்போது இதே மாரி உங்களுக்கு த்ரோட் ட்ரைனஸ் வந்துருச்சு, உங்களுக்கு ப்ரீத்திங் பண்ணுறதுக்கு சிரமம் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக வந்து நீங்கள் உங்களை ஹைட்ரேட் பண்ணிக்கிங்க. அதாவது கொஞ்சமாக வந்து நீங்கள் தண்ணி குடிச்சுக்கோங்க. அப்படி தண்ணி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரோட்டில் இந்த ட்ரைனஸ் போய் அந்த லிக்விட் ஸ்டேஜ் வந்து மறுபடியும் அந்த மாய்ஸ்சரைசிங்லாம் கரெக்டாக ஆயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீத்திங்கில் வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஸோ நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்பப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி சிப் பண்ணுற மறந்துடாது. 5வது, ரொம்ப முக்கியமானது, நம்மளுடைய பேசிங் வந்து நம்மளுடைய ப்ரீத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், ஆனால் நம்மளால் வந்து சரியான அளவுக்கு மூச்சே விட முடியல அப்படின்னா நம்மளுடைய ரன்னிங் ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கம்மி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரீத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ரன்னிங் பேஸ் வந்து சிங்க்ரனைஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ப்ரீத்திங் பிரச்சனைலாம் வராது. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு மூச்சு வர்றதுக்கு பிரச்சனை இருக்கோ அப்போல்லாம் உங்களுடைய ஸ்பீடை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரன்னிங் பண்ணும்போது ப்ரீத்திங் இஷ்யூஸே வராமல் நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த டெக்னிக்ஸ் எல்லாமே ரொம்ப சின்ன சிம்பிளான டெக்னிக்ஸ் தான். ஆனால் இதில் மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னா இந்த டெக்னிக்ஸ் வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக யூஸ் பண்ண தான் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த டெக்னிக்ஸ் பதிவாகி நம்ம ரன்னிங் பண்ணும்போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு வந்து இந்த டெக்னிக்ஸை கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணும். அப்போ தான் நம்மளால் வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் வராமல் கம்ஃபர்டபுளாக நம்மளால் ரன் பண்ண முடியும். ஸோ இதை ஒரே நாளில் வந்து எனக்கு பண்ணி இதுக்கு பயன் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ரெகுலராக இந்த டெக்னிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போக போக உங்களுடைய ரன்னிங் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதையும் ரன்னிங் வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளாக ப்ரீத் பண்ணுறதையும் உங்களால் ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டிப்ஸ் மூலிமா உங்களுடைய ரன்னிங் குவாலிட்டி டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ரன்னிங் பட்டீஸ் யாராவது ரன்னிங் பண்ணும்போது ப்ரீத்திங் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸையும் மறக்காமல் வீடியோவில் தெரியப்படுத்துங்க. அடுத்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.